அப்படின்னா IPL 2023 ஃபைனல் அகமதாபாத்ல நடந்ததுல அதுதான் மகேந்திர சிங் தோனி அவர்களோட கேப்டன்சில கடைசி மேட்சா இருக்குமோ அப்படின்னு யாரும் யோசிக்க வேணாம். அதுதான் கடைசி மேட்ச். எஸ், மகேந்திர சிங் தோனி அவர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸோட கேப்டன்சியிலிருந்து விலகி அதை வந்து ருத்ராஜ் கேக்வாத் அவர்களுக்கு கொடுத்துட்டு இதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல மகேந்திர சிங் தோனி அவர்கள் வந்து ஒரு பிளேயரா கண்டினியூ பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து இதை பார்க்கும்பொழுது இது அபிஷியலா அன்அபிஷியலான செக் பண்ணேன். ஆனா அதுக்கப்புறம் ஐபிஎலோட வெப்சைட்ல இந்த போட்டோஸ், அதாவது நெக்ஸ்ட் ஜென் கேப்டன்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஆனாலும் ஒரு தடவை செக் பண்ணிட்டேன். ஜிதேஷ் சர்மா வந்து பஞ்சாப் கிங்ஸோட வைஸ் கேப்டனா இருக்காரு, கேப்டன் வராதனால அவருக்கு வந்துட்டாரு அப்படின்னு பார்த்தேன். சரி, ஒருவேளை வந்து பாத்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கேக்வாத் போட்டோ போட்டு ஏதாவது பிராங்க் பண்றாங்களா இல்லைன்னா கிரியேட்டிவா யோசிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோட வெப்சைட்ல அபிஷியலாவே மகேந்திர சிங் தோனி அவர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் பதவியிலிருந்து விலகி அது ருத்ராஜ் கேக்வாத் அவர்களுக்கு வந்து கொடுத்திருக்கிறாரு. சோ இதுக்கப்புறம் ருத்ராஜ் கேக்வாத் தான் தொடருவார் அப்படின்னு போட்டதெல்லாம் கேள்விப்படப்படுது. ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு ரவீந்திர ஜடேஜா அவருக்கு கொடுத்தாரு. அப்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஆல்மோஸ்ட் நான் ரெடியா தான் இருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கிறது போன சீசன்லயோ இல்ல அடுத்த சீசன்லயோ இல்ல ஆப்ஷனுக்கு முன்னாடியோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சீசன் தொடங்குறதுக்கு முன்னாடியோ இல்லைன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சீசன் முடியும் பொழுதோ வந்து இது இருக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிக்கப்பட்டது. பட் நிறைய இடங்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கறத நீங்க பாத்திருப்பீங்க. என் வீடியோ என்ன சொல்லியிருப்பேன் அப்படிங்கறத நீங்க பாத்திருப்பீங்க. பட் யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்ப நாளைக்கு சேப்பாக்ல ஃபர்ஸ்ட் மேட்ச், ஐபிஎலோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே. எல்லாரும் வந்து டாஸ் போடுறதுக்கு மகேந்திர சிங் தோனி அவர்கள் என்டர் ஆவாரு, அதை பாக்குறதுக்காக சீக்கிரமே போகணும், அவர் ஸ்பீச்சை பார்க்கணும் அப்படிங்கறது எல்லாருமே வந்து ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கலாம், எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா இன்னொரு பக்கம் நாளைக்கு நடக்க போறது என்ன அப்படின்னா ரெண்டு நெருங்கிய நண்பர்கள் ருத்ராஜ் கேக்வாத், ஃபேஃப் டு பிளஸ் ரெண்டு பேரும் தான் வந்து டாஸ் போட போறாங்க. ஓகே, ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் சோ ருத்ராஜ் கேக்வாத்தை ஏத்துக்கிட்டாங்களா, இந்த முடிவு வந்து ஒரு சரியான ஒரு முடிவா, இந்த முடிவு எப்ப எடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து டெஃபினட்டா நம்ம அலசி ஆராய போறோங்கிறதான எனக்கு தெரிஞ்ச சில பல தகவல்களை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். சோ பேசுவோம். ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த IPL 2024 மட்டைப்பந்துல ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தாஸ் ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த முடிவு சரிதானா அப்படின்னா டெஃபினட்டா இது சரிதான். ஏன் சரிதான் அப்படின்றனா ஒவ்வொரு பிளேயர்களுக்கும் தெரியும். ஓகேங்களா? எப்போ நம்ம வந்து கிரிக்கெட்ல இருந்து விலகணும், எப்போ கேப்டன்சில இருந்து விலகணும் அப்படிங்கறது மேனேஜ்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சிறந்த பிளேயர்கள் அவங்க எடுத்துருவாங்க. லெஜெண்ட்ஸ் அவங்க எப்பவுமே எடுத்துருவாங்க. இதுதான் ஒரு கிரிக்கெட்டோட லைஃப். இதுதான் ரோஹித் சர்மாவுக்கும் நான் சொல்லியிருந்தேன், இதுதான் மகேந்திர சிங் தோனி அவர்களும் சொல்றேன். சச்சின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சச்சின் பொறுத்த வரைக்கும் அவர் மும்பை இந்தியன்ஸ் முகமா இருந்தாரு, மும்பை இந்தியன்ஸ் கேப்டனா இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ஹர்பஜன் சிங் கீழே ரோஹித் சர்மாக்கு கீழே ஆடி ஒரு பிளேயரை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் முடிச்சாரு. இது மகேந்திர சிங் தோனி ரோஹித் சர்மாவுக்கு விராட் கோலிக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலையை அவர் ஆரம்பிச்சாரு. அதாவது ஒரு புது கேப்டனை தேர்ந்தெடுக்கிறது, ஒரு புது கேப்டன் டீமை ஒப்படைக்கிறது, கூடவே இருக்கிறது, இதெல்லாமே பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா வந்து கேப்டனா இருக்கும்போது எங்களுக்கு அந்த பழைய ரவீந்திர ஜடேஜாவும் தொலைகிறாரு. இது டீமுக்கும் பயன்படல, அவருக்கு அது பயன்படல அப்படிங்கும்போது சோ நான் கேப்டனாவே இருக்கிறேன்னு சொல்லி திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள் ஆனாரு. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சீசன் ஆடி ட்ரோஃபி வின் பண்ணி கொடுத்துட்டு போனாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கேக் பார்த்துட்டு அது கொடுத்திருக்காரு அப்படிங்கும்போது வந்து இது சரியான ஒரு முடிவு தான். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த IPL அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஜென் ஒரு IPL ஸ்டார்ஸ்களுக்கு போயிருக்குது. போன வருஷமே அது மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி விராட் கோலி கேப்டன்ஸ்ல இருந்து விலகினாரு அதுக்கு முந்தின சீசன். அதுக்கப்புறம் இப்போ ரோஹித் சர்மா விலகினார். அண்ட் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனி அவர்களும் கேப்டன்ஸ்ல இருந்து விலகி இருக்காரு. நான் வந்து எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். பட் இங்க நான் ரிப்பீட் பண்றேன். என்னன்னா இந்த முடிவு அப்படிங்கிறது மகேந்திர சிங் தோனி அவர்கள் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நல்ல கிரிக்கெட்டர்ஸ் அவங்க கரெக்டான ஒரு நேரத்துல முடிவு பண்ணுவாங்க. டீமுக்கு எது நல்லதோ, அவங்களுக்கு எது நல்லதோ அந்த முடிவை ரொம்ப சரியா எடுப்பாங்க. அண்ட் ஆப்போசிட்ல ஒரு கேப்டன் மெட்டீரியலா இருக்கக்கூடிய பிளேயருக்கும் அது எப்ப சரின்னு வரும்போது அது கரெக்டா அவங்களோட நலனை பார்த்து கரெக்டா எடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி 2014-15 வந்து பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள் டெஸ்ட் கேப்டன்ஸ்ல இருந்து விலகும் பொழுது விராட் கோலியை கேப்டன் அசைன் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து மகேந்திர சிங் தோனி அவர்கள் வந்து விராட் கோலி கிட்ட சொல்லிட்டாரு, இங்க பாரு நான் டெஸ்ட் கேப்டன் இருந்து போறேன், நீ தான் அடுத்த டெஸ்ட் கேப்டன் அப்படிங்கறத சொல்லிட்டாரு. அப்படிங்கறத அனுஷ்கா சர்மா அவர்கிட்ட விராட் கோலி சொன்னதாகவும், அது அனுஷ்கா சர்மா அவர்கள் விராட் கோலியோட டெஸ்ட் கேப்டன்சி விடுவிப்புக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப போஸ்ட்ல போட்டிருந்தாங்க. அடுத்தது ரவீந்திர ஜடேஜா கிட்ட சிஎஸ்கேட கேப்டன்சி கொடுக்கும்போது நாங்க இந்த சீசன் இல்ல போன சீசனை நாங்க இன்டிமேட் பண்ணிட்டோம், நீ தான் கேப்டனா இருக்க போற அப்படிங்கறதையும் வந்து அப்போ மகேந்திர சிங் தோனி அவர்கள் சொன்னாரு. சோ இதெல்லாம் வச்சு நான் பார்க்கும்பொழுது தோனியோட ஒவ்வொரு டெசிஷன்ஸும் பார்க்கும்பொழுது நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இங்க பாருங்க,
அடுத்த கேப்டன் ஐ திங்க் ருத்ராஜ் கேக்வாத் தான். ஏன்னா அவர் மகாராஷ்டிராவுக்கு லீட் பண்ணிருக்காரு. மகாராஷ்டிராவுக்கு லீட் பண்ணும்போது பிரஷர்ல பல தடவை 100 அடிச்சிருக்காரு. ஈவன் விஜயசாகரோட டபுள் 100 அடிச்சிருக்காரு. நல்லா லீட் பண்ணி கொண்டு போயிருக்காரு. பிளஸ் இப்ப இந்தியாவுக்கு வேற வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏசியன் கேம்ஸ்ல வந்து ஒரு கோல்டு மெடல் அடிச்சிருக்காரு. சோ இந்தியாவோட அப்கமிங் ஸ்டார்ஸ்ல இருக்காரு. சோ பிசிசிஐ வந்து ஒரு அடுத்த ஒரு கேப்டன் மெட்டீரியலா அவரை பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது சோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் டீம்ல யார் கேப்டனா இருக்காங்களோ அவங்க மேக்ஸிமம் மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே கேப்டனா போடுவாங்க. இல்ல மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே யார் கேப்டனா இருக்காங்களோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இப்படிதான் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ ருத்ராஜ் கேக்வாத் ஒரு கேப்டன் மெட்டீரியலா டீம் இந்தியா பாக்குறாங்க அப்படிங்கும்போது இந்தியா ஏக்கலா ஒரு கேப்டனா இருக்காருங்கும்போது சோ டெஃபினட்டா சிஎஸ்கே அவர் தான் கேப்டனா இருப்பாரு. பிளஸ் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நான் ரிப்பீட் பண்ணதை திரும்ப இங்க ரிப்பீட் பண்ண நிறைய இடங்கள் ரிப்பீட் பண்ணது. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்க சிஎஸ்கேல வந்து யார் இருக்கா? ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்கிற பிளேயர் யாருமே இல்லையா? சரி ஓகே, மொயின் அலி தான் கேப்டன் சொன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. கண்டிப்பா சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஏத்துக்கவே மாட்டாங்க. நீங்க சிஎஸ்கேவோட கேப்டனா ஒரு 3-4 வேர்ல்டு கப் படிச்ச இல்ல 2 வேர்ல்டு கப் படிச்ச பேட் கமின்ஸை போட்டாலும் ஏத்துக்க மாட்டாங்க. பட் அவங்க வந்து சிஎஸ்கேவோட ரசிகர்களோட அபிமானத்தை அவங்க பெற்று இருக்கணும். பிளஸ் அவங்க வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோட கல்ச்சர்ல அவங்க அந்த கல்ச்சருக்குள்ள அவங்க டெஃபினட்டா இணையணும். ஸோ சிஎஸ்கே அது ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அந்த கல்ச்சருக்குள்ள அவர் வரவரா இருக்கணும். ரசிகர்கள்ட்ட தான் கேப்டனா காட்டும்போது அவர் ரசிகர்களோட அபிமானத்தை பெற்றிருக்கணும். இந்த 2 விஷயத்தையும் உங்களுக்கு ரன் மட்டும் பார்த்தாது, பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்த்தாது, இந்த 3 குவாலிட்டிஸ் இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு கேப்டனா போடுவாங்க அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. ஸோ ஃபேன்ஸ் ருத்ராஜ் கேக்வாத்தை கேப்டனா கண்டிப்பா ஏத்துப்பாங்க, எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ அவரை தான் வந்து கேப்டனா ஏத்திருக்கிறாங்க. அண்ட் இந்த முடிவு அப்படிங்கிறது நான் இப்பவும் சொல்றேன், இந்த முடிவு அப்படிங்கிறது வந்து ஜடேஜா கேப்டன்ஸ்ல இருந்து விலகின உடனே எடுத்த ஒரு முடிவா இருக்கலாம். இல்லனா ஒரு பிரேக் விடுங்க அடுத்த ஒரு சீசன் போன சீசன்ல சோ கொஞ்சம் ருத்ராஜ் கேக்வாத் கூட இருந்து சோ ருத்ராஜ் கேக்வாத்தை ரெடி பண்ணிட்டு அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா அசைன் பண்ணி இருந்திருப்பாங்க. சோ இதுக்காக இந்த டொமஸ்டிக்ல நீங்க எப்படி பண்றீங்கன்னு பாப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் மேபி சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். அண்ட் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸோட கேப்டன் நியமிச்சிருக்காங்க. அப்புறம் எனக்கு சர்ப்ரைஸும் கிடையாது. ஏன்னா போன வருஷம் நான் மகேந்திர சிங் தோனி வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு 2 பால் ஒரு 4 பால் ஆடுறவரா தான் இருப்பாரு. சோ மேபி அவர் வந்து மென்டலி ப்ரிப்பேர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். மேபி பிளேயர்ஸ்களை இங்க பாருங்க, நான் வந்து டீம்ல கிடையாது, நான் பேட்டிங்ல நான் கிடையாது, பேட்டிங்ல நான் இல்லாததா நினைச்சுக்கிட்டு நீங்க தான் ஆடணும் ஓகேங்களா, நான் கிடையாது நீங்க தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் வந்து விக்கெட் கீப்பரா ஆன் ஃபீல்டுல பிளஸ் உங்களுக்கு ஒரு கேப்டனா இருப்பேன். பட் பேட்டிங்ல நான் இல்லைன்னு நினைச்சிட்டு நீங்க ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ மேக்ஸிமம் வந்து அதனாலதான் வந்து ரவீந்திர ஜடேஜா சரி, ஸோ அவங்க பேட்டரும் சரி கடைசி வரைக்கும் நின்றுட்டு வந்தாங்களோ ஸோ அப்படி ரெடி பண்ணாரோ அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா இந்த ஒரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் போன சீசன்ல தோனி அவர்கள் வந்து ஒரு 20 பால் 30 பால் 40 பால் ஃபேஸ் பண்ணாரு, 20 பால் இல்ல 25 பால் ஃபேஸ் பண்ணாருன்னு பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது ஸோ டெஃபினட்டா எனக்கு அதுதான் தோணுது. ஸோ போன வருஷத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஐ திங்க் சொல்லி ஸோ பிளேயர்களை ரெடி பண்ணி இப்ப மைண்ட் செட் பண்ணியாச்சு. ஸோ ஐ திங்க் போன வருஷமே ருத்ராஜ் கேக்வாத்னு இன்ஃபார்ம் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளஸ் போன வருஷமே மகேந்திர சிங் தோனி அவர்கள் வந்து இந்த வருஷமே கேப்டன்ஸ்ல இருந்து போவார் அப்படிங்கறதும் தெரிவிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு, அவரோட கடைசி கேம் அப்படிங்கிறது சேப்பாக்கத்துல இருக்கணும் தான் அவர் ஆசைப்பட்டாரு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், அவரோட கடைசி ஓடிஐ கேம் வந்து ராஞ்சில இருந்துச்சா, ராஞ்சில ஆடினாரு. அந்த ஓடிஐ சீரீஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து அந்த மிலிட்டரி கேப் போட்டுட்டு அந்த சீரீஸ்ல இந்தியா ஜெயிக்கல, இன்னும் 3 மேட்ச் இருக்கு, ஆனாலும் அவர் ராஞ்சில இருந்து விடை பெற்றார். அதுக்கு காரணம் அவரோட ஹோம் கிரவுண்ட். சோ அதுல இருந்து போறாரு, அவரோட செகண்ட் ஹோம் கிரவுண்ட் பிளஸ் ஐபிஎல் அவரோட முதல் ஹோம் கிரவுண்ட், அவருக்கு பிடிச்ச ஒரு கிரவுண்ட். சரி, இங்க இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அத்லட்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சதை செய்யறாங்க, அவங்க பிடிச்ச இடத்துல இருந்து அதாவது பிடிச்ச செய்யறாங்க, பிடிச்ச மாதிரி தான் அவங்க விடைபெறணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அதே மாதிரி மகேந்திர சிங் தோனி அவர்கள் வந்து விடைபெறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இது வரைக்கும் ஷெடியூல் அப்படிங்கிறது வரல. எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க சேப்பாக்ல அதிகப்படியான போட்டிகள் நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ முதல் போட்டி வந்து மகேந்திர சிங் தோனி அவர்களோட கடைசி போட்டியா இருக்குமா? ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே மார்ச் 22 மகேந்திர சிங் தோனி அவர்களோட கடைசி போட்டியா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. ஜிடி வர்சஸ் சிஎஸ்கே சேப்பாக்கில் நடக்க போற அடுத்த மேட்ச் கடைசி போட்டியா இருக்குமா? பட் சேப்பாக்கில் தான் அவரோட கடைசி போட்டின்னு சொல்லிட்டாரு. பிளே ஆஃப் அப்படிங்கிறது சேப்பாக்கில் நடக்கும் பட்சத்துல ஃபைனல் சேப்பாக்கில் தான் மேக்ஸிமம் நடக்கணும். எந்த டீம் ஜெயிச்சாங்களோ சோ அவங்க தான் வந்து அதாவது அங்க அந்த வெனியூல தான் மேக்ஸிமம் ஃபைனல் அப்படிங்கிறது நடக்கும். எலெக்ஷன் காரணம் காட்டி கண்டிப்பா மாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல எங்க எலெக்ஷன் அப்படிங்கிறது முடிவடையுது. சோ ஃபைனல் அப்படிங்கிறது அதாவது ஐபிஎல் ஃபைனல் அப்படிங்கிறது சென்னையில ஒரு வேலை நடந்து சேப்பாக்கில் ஒரு வேலை நடந்து அதுல மகேந்திர சிங் தோனி அவர்கள் ஆடி சோ அது வந்து அவரோட கடைசி போட்டியா இருக்குமா, இல்ல என்ன போட்டி கடைசி போட்டியா இருக்கப்படுது, இல்ல இந்த முதல் போட்டியே கடைசி போட்டியா இருக்கப்படுதா? முதல் போட்டியே கடைசி போட்டியா இருந்தா இப்ப விக்கெட் கீப்பர் யாரு இப்படிங்கிற எக்கச்சக்கமான கேள்விகள் இருந்துகிட்டு இருக்குது. ஆர்வேலி அவினாஷ் அப்படிங்கிற ஹைதராபாடி அவர் விக்கெட் கீப்பரா மட்டும் இருப்பாரா? பட் தோனியோட விக்கெட் கீப்பிங் பிளஸ் அவரோட கேப்டன்சி
இல்லாம சிஎஸ்கே செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் திணறுவாங்க அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. பட் பார்ப்போம். ராய்டு வந்து பேட்டிங் பண்ணிட்டு இம்பாக்ட் பிளேயரா போயிடுவாரு. பட் மகேந்திர சிங் தோனி அவர்கள் இம்பாக்ட் பிளேயரா பேட்டிங் விட இப்போ அதிகமாக கேப்டன்ஸ் தான் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்றாரு. பட் இந்த வருஷம் ஃபுல்லா ஆளுவாரு அப்படிங்கறது எதிர்பார்க்கிறேன். பார்ப்போம். பட் எல்லாருமே ஒரு எதிர்பார்த்தது என்ன, எப்பவுமே இந்த மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சிஎஸ்கே இந்த கிளாஷ் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கேவோ 5-5 அப்படின்னு இருக்கிறாங்க. அண்ட் மகேந்திர சிங் தோனி அவர்கள் தான் அந்த 5 கப்பும் சிஎஸ்கே வின் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் மும்பை இந்தியன்ஸை விட ஒரு கப்பு வின் பண்ணி ஸோ லீடு எடுத்து கொடுத்துட்டு போவாரு அப்படிங்கிறது எல்லாரோட ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருந்து. பட் மகேந்திர சிங் தோனி ஒரு கேப்டனா இல்லாம இப்ப பிளேயரா ஆட போறாரு. மேபி அது ருட்ராஜ் கெய்க்வாத் செய்வாரா? ஸோ இப்போதைக்கு 5-5 இப்போ இந்த கிளாஷ் நிறைவடைஞ்சிருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஜென் கேப்டன்ஸ், ஸோ ஒரு பக்கம் ஹர்திக் பாண்டியா, ருட்ராஜ் கெய்க்வாத், கேஎல் ராகுல், சுப்மன் கில், ஸ்ரேயாஸ் ஐயர் இப்படிலாம் இருக்கிறாங்க, ரிஷப் பண்ட்லாம் இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த வருஷம் ஹர்திக் பாண்டியாவும் ருட்ராஜ் கெய்க்வாத்தும் ஸோ நேருக்கு நேர் மோதுறாங்களா, இல்லைனா வந்து நெக்ஸ்ட் ஜென் கேப்டன்ஸ் ருட்ராஜ் கெய்க்வாத் அண்ட் சுப்மன் கில் ஃபேஸ் பண்றாங்க. ஸோ பார்ப்போம். பட் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஸோ தேங்க்யூ மகேந்திர சிங் தோனி அவர்கள். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமா T20 கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாது. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டீமை ஃபர்ஸ்ட் சீசன்லேயே ஃபைனலுக்கு கூப்பிட்டு வந்து தென் செமிஃபைனல், தென் பேக் டு பேக் 2 ட்ரோஃபீஸ், தென் கன்சிஸ்டண்டா பிளே ஆஃப் அண்ட் ஃபைனல், அதுக்கப்புறம் 5 ட்ரோஃபீஸ். ஸோ ஓவரால் இந்த மாடர்ன் டே T20 கிரேட்ஸ் இருக்கும் பொழுதும் வின் பண்றது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஜென் பிளேயர்ஸ்கள் யோசிச்சு பாருங்களேன். அப்போ வந்து ஷேன் வார்னே, டிராவிட் கும்ப்ளே, அதுக்கப்புறம் விராட் கோலி, ரோஹித், தென் ஹர்திக் பாண்டியா, ஒரு ஸ்ரேயாஸ் ஐயர் வரைக்கும் வந்தாச்சு. இது கூட மட்டும் தான் அவர் ஆடல. ஒரு 3 தலைமுறை கேப்டன் கூட சேர்ந்து ஆடிட்டாரு. பட் 3 தலைமுறை கேப்டன்கள் இருக்கும்போதும் வின் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெருமை. தென் நன்றி. இந்த வீடியோ நிறைவடையுது. உங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் எனக்கு புரியுது, தெரியுது. பட் எண்ட் ஆஃப் தி டே சில முடிவுகள் எடுத்துதாகணும். அதை இப்போ மகேந்திர சிங் தோனி அவர்கள் எடுத்துக்கிறார், மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிறாரு. எப்படி அந்த பக்கம் ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா கொடுத்தாரோ, விராட் கோலி கேப்டன்சி எப்படி ஒப்படைச்சாரோ அதே மாதிரி இங்க மகேந்திர சிங் தோனி அவர்கள் ருட்ராஜ் கெய்க்வாத் ஒப்படைச்சிருக்காரு. ருட்ராஜ் கெய்க்வாத் சரிவர செய்வாருன்னு நான் நம்புறேன். டெஃபினட்டா நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளமிங் இருக்காரு, இன்னொரு பக்கம் பிராவோ, ஒரு பக்கம் மகேந்திர சிங் தோனி ஆன் ஃபீல்ட்ல இருப்பாரு. அப்படிங்கும் பொழுது டெஃபினட்டா சப்போர்ட் கிடைக்கும். பட் பார்ப்போம். அண்ட் மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ருட்ராஜ் கெய்க்வாத்தை வெல்கம் பண்ணுங்க. அண்ட் மகேந்திர சிங் தோனியோட சிறந்த கேப்டன்சி பத்தின விஷயங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. கைரன் பொல்லாருக்கு நிப்பாட்டின அந்த ஃபீல்ட் செட், அஸ்வினை ஃபைனல்ல கெயிலுக்கு போட வச்ச அந்த ஒரு கால் அப்படிங்கிறது எல்லாமே அன்பிலீவபிள், மறக்க முடியாதது. ஓகேங்களா? தென் வீடியோ நிறைவடையுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கள்ல. மிஸ் யூ கேப்டன் MS தோனி.